வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. விறுவிறு 100 செய்திகளை வழங்குவதற்காக அமலா ராஜேந்திரன். நான் ஆர் தேவப்பிரியன். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இதுவரை மக்களவைத் தேர்தலுக்கு 604 பேரும், இடைத்தேர்தலுக்கு 230 பேரும் மனு தாக்கல் செய்துள்ளனர். மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது. 29ஆம் தேதி மாலை 3 மணி வரை வேட்புமனுக்களை வாபஸ் பெறலாம். அன்று மாலை 5 மணி அளவில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் களமிறங்கும் கனிமொழி மேலதாளம் முழங்க ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனுவோடு இணைக்க வேண்டிய முக்கிய ஆவணத்தை வாகனத்திலேயே வைத்துவிட்டு வந்ததால் ஆவணம் கொண்டு வரப்படும் வரை அலுவலகத்திலேயே அவர் காத்திருந்தார். தூத்துக்குடி தொகுதியில் களமிறங்கும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூட்டணி கட்சியினரின் அமோக வரவேற்புடன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை கூட்டணி கட்சியினர் ஒற்றுமையாக இருப்பதாகவும் வெற்றி நிச்சயம் என்றும் கூறினார். ஈரோடு மக்களவை தொகுதி மனு தாக்கல் செய்ய சென்ற மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் சுயேட்சை வேட்பாளரை அழைத்ததால் கணேசமூர்த்தி ஆத்திரமடைந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் சமாதானமடைந்து வேட்புமனுவை அதிகாரியிடம் அளித்தார். கரூர் தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் மற்றொரு வேட்பாளரை அனுமதித்ததால் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. அண்மையில் திமுகவில் இணைந்த செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருடன் ஜோதிமணி மனு தாக்கல் செய்ய சென்றார். உரிய நேரத்தில் ஜோதிமணி அழைக்கப்படாததால் ஆத்திரமடைந்த செந்தில் பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தென்சென்னை தொகுதியில் களம் காணும் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அடையாறில் உள்ள தெற்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக சைதாப்பேட்டை திமுக அலுவலகத்தில் உள்ள கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களின் உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கெடுப்பேன் என்றார். தென்காசி தனி தொகுதியில் களமிறங்கும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று கூறி வந்த அவர் கூட்டணி கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறியுள்ளார். நலிவடைந்தோருக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கும் திட்டம் தேர்தலுக்கு பின் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வடசென்னை தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் அனைத்து திட்டங்களும் தமிழகத்தில் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயக்குமார் மற்றும் பூவிருந்தவல்லி சட்டமன்ற இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமி ஆகியோரை சென்னை ஆவடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தார். தமிழக நலனுக்காக நன்மை செய்தது அதிமுக தான் என்று துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் சீதூக்கி எடை போட்டு பார்த்தால் உண்மை புரியும் என்றார். மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் மத்திய மாநில ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஞான திரவியத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், தமிழக நலனை பாதுகாப்பதற்கான நேரம் இது என்றும் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகள் தங்களை விமர்சிப்பதற்கு பதிலளித்துக் கொண்டிருக்க மாட்டோம் என தருமபுரி தொகுதி மக்களவை வேட்பாளர் அன்புமணி கூறியுள்ளார். நல்லம்பள்ளி தாலுகாவிற்கு உட்பட்ட வெங்கடம்பட்டி, மாதைமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்ட அவர், தாங்கள் யார் என செயலில் காட்டுவோம் என்றார். நாங்குநேரி மக்களை ஏமாற்றிய காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் தற்போது கன்னியாகுமரி வந்துள்ளதாக பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். நாகர்கோவிலில் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், நாங்குநேரி தொகுதியில் வசந்தகுமார் எந்த வளர்ச்சி திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும் சாடியுள்ளார். அந்தமான் சென்ற கமல்ஹாசன் அங்கு பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் மம்தா பானர்ஜியை சந்தித்தார். பின்னர் சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசும்போது, அந்தமானில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் மக்கள் நீதி மய்யம் இடையே கூட்டணி உருவாக்கியுள்ளதாக கூறினார். திரிணாமுல் வேட்பாளருக்கு அந்தமானில் தான் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பதிவு செய்யப்படாத கட்சி என்பதால் பொது சின்னம் ஒதுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. 300 பக்கங்கள் கொண்ட பிரமாண பத்திரத்தை நேற்று மாலை தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த நிலையில் இந்த வழக்கு இன்று காலை 10:30 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பொது சின்னம் ஒதுக்கப்படாவிட்டால் அனைத்து அமமுக வேட்பாளர்களும் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் உச்சநீதிமன்றம் எடுக்கும் முடிவுக்கு ஏற்ப பிற்பகல் 2 மணிக்கு தாங்கள் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்வார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார்.
காங்கிரஸ் கட்சி தமிழ் தேசிய இனத்தின் எதிரி என்றும் பாஜக மனிதகுல எதிரி என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி மற்றும் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்த சீமான் தேசிய கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். சிவகங்கையில் வாக்கு சேகரித்த அத்தொகுதி பாஜக வேட்பாளர் ராஜாவும் அவருக்கு ஆதரவு திரட்ட வந்த அமைச்சர் விஜயபாஸ்கரும் டீ கடையில் அமர்ந்து தேநீர் அருந்தினர். மேலும் பரப்புரையின் போது அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசிக் கொண்டிருந்த போது தொண்டர் ஒருவர் உற்சாக மிகுதியால் விசிலடித்துக் கொண்டே இருந்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அடிக்கடி ஒளிமயமான எதிர்காலம் என்ற எம்ஜிஆர் பாடலை தான் பாடுவார் என திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் கூறியது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஏனெனில் இந்த திரைப்படம் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த பச்சை விளக்கு படத்தில் இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் நடைபெற்ற பாமக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அதிமுக அரசை குறை கூறிய நபரிடமிருந்து மைக்கை வாங்க நிர்வாகிகள் பெரும்பாடுபட்டனர். பாமக வேட்பாளர் ஜோதிமுத்து அறிமுக கூட்டத்தின் போது திடீரென மைக்கை வாங்கிய ஒருவர் அதிமுக ஆட்சியில் கட்சியினருக்கு கூட எந்த அரசு பணியையும் வாங்க முடியவில்லை என ஆதங்கப்பட்டார். தொடர்ந்து பேசிய அவரிடமிருந்து மைக் வலுக்கட்டாயமாக பறிக்கப்பட்டது. வீதியில் இறங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் வேட்பாளர்களுடன் செல்ஃபி எடுக்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழக பாஜக தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் சளைக்காமல் மக்களின் செல்ஃபிக்கு போஸ் கொடுக்கின்றனர். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் மிகவும் வறிய நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 72,000 ரூபாய் வழங்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். குறைந்தபட்ச அடிப்படை வருவாய் உத்தரவாத திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மூலம் 25 கோடி மக்கள் பயனடைவார்கள் என்று கூறிய ராகுல், மாதாந்திர குறைந்தபட்ச வருவாய் 12,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் வாக்குறுதியளித்தார். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியின் ஆண்டு வருமானம் கடந்த 5 ஆண்டுகளில் 140% உயர்ந்துள்ளது. நாக்பூர் மக்களவைத் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அவர் இந்த வருமான விவரத்தை தமது வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ளார். ஆண்டுதோறும் 72,000 வழங்கப்படும் என்ற காங்கிரஸ் கட்சியின் அறிவிப்பு ஒரு ஏமாற்று வேலை என நிதியமைச்சர் அருண்ஜேட்லி விமர்சித்துள்ளார். வறுமையை ஒழிக்கவோ சமூக வருவாயை உயர்த்தவோ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது எதுவும் செய்வதில்லை என்றும் அருண்ஜேட்லி சாடியுள்ளார். 5 கோடி ஏழை குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 6,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை பொருளாதார நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்து காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளதாக ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் ஆதரிக்கிறாரா என்றும் ப. சிதம்பரம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடக மாநிலம் தும்கூர் தொகுதியில் முன்னாள் பிரதமரான தேவகவுடாவுக்கு எதிராக கூட்டணி கட்சியான காங்கிரஸைச் சேர்ந்தவர்கள் அதே தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு ஏதேனும் ஒரு வாக்குச்சாவடியில் மட்டும் வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் ஒப்புகைச்சீட்டு முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆனால் 50 விழுக்காடு மையங்களில் ஒப்புகைச்சீட்டு முறை பின்பற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதில் வரும் 28ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என ராஜஸ்தான் மாநில ஆளுநர் கல்யாண் சிங் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாங்கள் பாஜக தொண்டர்களே என்றும் பாஜக வெற்றி பெறுவதையே தாங்கள் விரும்புவதாகவும் கூறினார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கொடியிலிருந்து லோகோ 21 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் கொடி மீது 2 மலர்கள் வரையப்பட்டு திரிணாமுல் காங்கிரஸ் என்று எழுதப்பட்டு இருந்தது. தற்போது ஊதா நிற பின்புலத்தில் 2 வெள்ளை மலர்கள் இருப்பது போல மாற்றப்பட்டுள்ளது. அத்துடன் கொடியில் இருந்த காங்கிரஸ் நீக்கப்பட்டு திரிணாமுல் என்று மட்டும் எழுதப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் சீட் கிடைக்காத விரக்தியில் பலர் எதிர்க்கட்சிகளில் இணைவது அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் ஒடிசாவில் பாஜக மாநில துணைத் தலைவர் ராஜா கிஷோர் தாஸ் பிஜு ஜனதா தள கட்சியில் இணைந்துள்ளார். மற்றொரு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மற்றும் பிஜு ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் பாஜகவில் இணைந்தனர். அயோத்தி வழக்கு தொடர்பாக நடுநிலையாளர்கள் குழுவில் மேலும் 2 பேரை நியமிக்க வேண்டும் என்று நிர்மோகி அகாரா அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இவர்கள் ஆலோசனை நடத்தும் இடத்தை உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபைசாபாத்தில் இருந்து டெல்லிக்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்த வழக்குகளை விசாரிக்கும் பாட்டியாலா நீதிமன்றம் ப. சிதம்பரம் மற்றும் கார்த்திக் சிதம்பரம் ஆகியோரை கைது செய்ய விதித்திருந்த தடை முடிந்தது. இந்நிலையில் இந்த தடையை ஏப்ரல் 26ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீட்டை குறைத்தால் ஆன்லைன் தேர்வு போன்ற திட்டத்திற்கு எதிராக மாணவர்கள் கடந்த வாரம் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து துணைவேந்தர் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காத நிலையில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று திரண்டு வந்து ஜெகதீஷ்குமார் வீட்டு வளாகத்திற்குள் புகுந்து முழக்கமிட்டுள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் திமுக பிரமுகரின் மகனுக்கும் சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசு கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திமுக கோவை புறநகர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் மகன் மணிமாறனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 28ஆம் தேதி மணிமாறன் நேரில் ஆஜராக வேண்டும். பொள்ளாச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளியிட்ட கோவை மாவட்ட எஸ்பி பாண்டியராஜன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சிபிஐக்கு பரிந்துரைத்த அரசாணையில் பெண்ணின் பெயர் இடம்பெற்றது தொடர்பாக உள்துறை செயலர் நிரஞ்சன் மார்டி மீதும் நடவடிக்கை கேட்டு வழக்கு தொடரப்பட்டது. இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்வது தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அண்ணனை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் கோவை நீதிமன்றத்தில் மேலும் ஒருவர் சரணடைந்துள்ளார். மணிவண்ணன் என்ற அந்த நபரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்கு இயந்திரம் சட்டமன்ற தொகுதி வாரியாக அனுப்பும் பணி நேற்று நடைபெற்றது. இதை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் ரோகிணி, தேர்தல் விதிமுறைகளை மீறி அதிக வாகனங்களுடன் வாக்கு சேகரிக்க வந்ததாக முதலமைச்சர் மீது எழுந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். சேலத்தை அடுத்த கெங்கவெளி அருகே பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 1,21,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல மணப்பாறையில் இருசக்கர வாகனங்களில் கொண்டு சென்றப்பட்ட 1,62,000 ரூபாய் ரொக்கப்பணம் தேர்தல் பறக்கும் படை சோதனையில் சிக்கியது. திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் நொச்சிமேடு என்ற இடத்தில் நடைபெற்ற வாகன சோதனையில் பிடிபட்ட பணம் கருவூலத்தில் செலுத்தப்பட்டது. எந்த ஒரு அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கையிலும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்கவில்லை என்பதால் 7 லட்சம் ஊழியர்கள் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். தஞ்சை சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியில் மட்டும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் சார்பாக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு தேர்தலை சந்திக்கவும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கோவில் திருவிழாவில் கச்சேரி முடித்துவிட்டு 50,000 பணத்தோடு வந்த நாட்டுப்புற கலைஞர்கள் புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் அனிதா குப்புசாமியிடம் தேர்தல் பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதனால் அவர்கள் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வசிப்பவர்களுக்கு வாக்குரிமை வழங்கக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசியல் சாசன உரிமையான வாக்குரிமையை தடை செய்ய முடியாது என தேர்தல் ஆணையம் சார்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை ரத்து செய்தனர். நேற்று நடைபெற்ற 10ஆம் வகுப்பு கணித பாடத் தேர்வு மிக கடினமாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். அதிக அளவிலான மாணவர்கள் இந்த பாடத்தில் தோல்வி அடைவார்கள் என்பதால் கருணை மதிப்பெண் வழங்குவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். தினகரன் நாளிதழ் அலுவலகம் எரிக்கப்பட்ட வழக்கில் ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி ராஜாராமிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் வன்முறையை தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி ராஜாராமன் தண்டனை வழங்கப்பட்டது. கோவை விமான நிலையத்தில் மின்னணு சாதனங்களில் மறைத்து வைத்து எடுத்து வரப்பட்ட 1200 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஷார்ஜாவில் இருந்து கோவை வந்த ஏர் அரேபியா விமானத்தில் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டை சேர்ந்த ஜம்ஷத் என்பவரிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அவர் கொண்டு வந்த மின்னணு சாதனங்களில் தங்கத் தகடுகள் மறைத்து வைக்கப்பட்டு இருப்பது தெரியவந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள வேலிமலை குமாரகோவிலில் திருக்கல்யாண நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை ஒட்டி குரவர் படுகளம் நடைபெற்றது. குமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். மேடவாக்கம் மாம்பாக்கம் பிரதான சாலையில் உள்ள மதுரப்பாக்கம் ஊராட்சியில் வனத்துறைக்கு சொந்தமான காட்டில் நேற்று மாலை திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. ஒரு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து அருகில் உள்ள மரங்கள் கோரை புற்களில் படர்ந்து பெரிய அளவில் எரிய தொடங்கியது. புகை மண்டலத்தால் அந்த பகுதியில் சென்ற வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட கொடிய விஷமுள்ள பாம்பு, உடும்பு, நட்சத்திர ஆமைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அட்டை பெட்டிகளில் மறைத்து எடுத்து வந்த சென்னையைச் சேர்ந்த முபாரக் என்பவரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் கியூபா அதிபர் மிகேலை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். கியூபா நாட்டுக்கு சென்றுள்ள இளவரசர் சார்லஸுக்கு அந்நாட்டு தலைநகர் ஹவானாவில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கியூபாவின் பல்வேறு சுற்றுலா தலங்களையும் அவர் கண்டுகளித்தார்.
டெல்லியில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறும் லீக் ஆட்டத்தில் சென்னை டெல்லி அணிகள் மோத உள்ளன. இந்த இரு அணிகளும் தத்தமது முதல் போட்டியில் எதிரணியை வீழ்த்தியதால் வெற்றியை தொடரும் முனைப்பில் காத்திருக்கின்றன. பாகிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அரோன் பின்ச்சின் சதத்தால் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஷார்ஜாவில் நடந்த போட்டியிலும் வென்றதால் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா முன்னிலை வகிக்கிறது. இங்கிலாந்தில் மே 30ஆம் தேதி தொடங்கும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக முன்னாள் முதல் தர வேகப்பந்து வீச்சாளரான 41 வயது ஆடம் கிரிப் நியமிக்கப்பட்டுள்ளார். மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் வாரியத்தின் புதிய தலைவராக ரிக்கி கெர்ரிட் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 6 ஆண்டுகளாக தலைவர் பதவியில் இருந்த டேவ் கேமரூன் தோல்வியடைந்த நிலையில் துணைத் தலைவர் பதவிக்கு நடைபெற்ற தேர்தலில் கிஷோர் ஷாலே வெற்றி பெற்றுள்ளார். நடிகைகள் குறித்து கருத்து தெரிவித்து சர்ச்சையில் சிக்கியிருக்கும் நடிகர் ராதா ரவிக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கொலையுதிர் காலம் திரைப்பட விழாவில் நடிகை நயன்தாராவையும் மற்ற நடிகைகளையும் கொச்சைப்படுத்தி பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்கது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவெஞ்சர்ஸ் என்கேம் ஹாலிவுட் திரைப்படத்தில் இடம்பெறும் சிறப்பு பாடலுக்கு இசையமைக்க ஏ.ஆர். ரஹ்மான் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். தமிழில் மொழிமாற்றம் செய்யப்படும் இந்த படத்திற்கு ஏ.ஆர். முருகதாஸ் வசனம் எழுத ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஏ.ஆர். ரஹ்மானும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். அஜித் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நேர்கொண்ட பார்வை திரைப்படம் வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த தகவலை PRO சுரேஷ் சந்திரா தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். பாலிவுட் நடிகை தீபிகா படுகோன் நடிக்கவிருக்கும் அடுத்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி பாராட்டுகளை குவித்து வருகிறது. சபாக் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த படம் ஆசிட் வீச்சு என்னும் கொடூர தாக்குதலுக்கு ஆளான டெல்லியை சேர்ந்த லட்சுமி அகர்வால் என்பவரின் வாழ்க்கை வரலாற்று படமாக உருவாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தொலைக்காட்சி பிரபலமும் நடிகையுமான திவ்யதர்ஷினி தெலுங்கில் புதிய படத்தில் அறிமுகமாகிறார். அனில் பதூரி இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தில் ஆகாஷ் பூரி கதாநாயகனாக நடிக்கிறார். இதில் திவ்யதர்ஷினி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கு நடிகர் விஜய் தேவர்கொண்டா சிரஞ்சீவியின் தம்பி மகளை திருமணம் செய்யவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அர்ஜுன் ரெட்டி திரைப்படத்திற்கு பின்னர் விஜய் தேவர்கொண்டாவிற்கு ஏராளமான பெண் ரசிகைகள் கிடைத்தனர். இந்நிலையில் சிரஞ்சீவியின் தம்பி மகளும் நடிகையுமான நிஹாரிகாவை விஜய் தேவர்கொண்டா திருமணம் செய்யவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிஹாரிகா தமிழில் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் திரைப்படத்தில் நடித்துள்ளார். குழந்தையை கவனிக்கும் பெண்ணுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுப்பதால் தன்னை கர்வம் பிடித்தவர்களாக விமர்சிக்க வேண்டாம் என்று நடிகை கரீனா கபூர் கூறியுள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்தவர் குழந்தை பாதுகாப்புக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யலாம் என்றும் கூறினார். தாயை போல குழந்தையை கவனித்துக் கொள்ளும் பணிக்கு விலை மதிப்பே இல்லை என்றும் கரீனா கபூர் விளக்கம் அளித்துள்ளார். ஜெட் ஏர்வேஸ் நிறுவன தலைவர் நரேஷ் கோயல் மற்றும் அவரது மனைவி அனிதா கோயல் ஆகியோர் அந்த நிறுவனத்தின் இயக்குநர் குழுவில் இருந்து விலகினர். கடுமையான நிதி நெருக்கடி காரணமாக ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் இழப்பை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தலைவர் பதவியில் இருந்த நரேஷ் கோயல் விலகியுள்ளார். SRS நிதி நிறுவனமானது கர்நாடக வங்கியில் பண மோசடியில் ஈடுபட்டதற்கான அறிக்கை ரிசர்வ் வங்கியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கர்நாடக வங்கி மும்பை பங்குச்சந்தைக்கு வழங்கியுள்ள அறிக்கையில் SRS நிதி நிறுவனம் 13 கோடி ரூபாய் வரை பண மோசடியில் ஈடுபட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தில் இதுவரை 38,211 கோடி ரூபாய் வெளிநாட்டு முதலீடாக கிடைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க பெடரல் வங்கியின் வட்டி உயர்வு போன்ற காரணங்களால் இந்திய சந்தையில் வெளிநாட்டு முதலீடு அதிகரித்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை மாற்றமின்றி லிட்டர் 75 ரூபாய் 67 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. டீசல் விலை 11 காசுகள் குறைந்து 70 ரூபாய் 26 காசுகளுக்கு விற்பனையாகிறது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 28,39,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதுகுறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் அந்நிய செலாவணி சொத்துக்களின் மதிப்பு அதிகரித்ததை அடுத்து அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக அளவில் இந்திய நிறுவனங்களின் பங்குகள் நல்ல ஏற்றத்தை கண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி மத்திய தேர்தல் ஆணையம் ட்விட்டரில் இணைந்திருக்கிறது. புதிய ட்விட்டர் கணக்கை தொடங்கியுள்ள மத்திய தேர்தல் ஆணையம் பொதுமக்களிடையே வாக்கு செலுத்துவதை ஊக்கப்படுத்த திட்டமிட்டுள்ளது. IPL போட்டிகள் தொடங்கியுள்ள நிலையில் BSNL நிறுவனம் அதன் ப்ரீபெய்ட் வாடிக்கையாளர்களுக்கு புதிய சலுகை அறிவித்துள்ளது. 199 மற்றும் 499 ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு IPL போட்டிகள் பற்றிய அப்டேட்டுகள் SMS மூலமாக வரும். பொதுத்துறை நிறுவன பங்குகளை விற்பனை செய்ததன் மூலம் 85,000 கோடி ரூபாய் ஈட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதை விட 5,000 கோடி அதிகமாக திரட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
ப்ரோ கபடி லீக் 7வது சீசனுக்கான வீரர்கள் ஏலம் வரும் ஏப்ரல் 8 மற்றும் 9 தேதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் தமிழ் தலைவாஸ் உள்ளிட்ட அணிகளில் 29 முக்கிய வீரர்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ் தலைவாஸ் அணியில் அஜய் தாகூர், மஞ்சித் சிலார் ஆகியோர் தக்க வைக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலின் போது ஐபிஎல் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்கள் எங்கு விளையாடுகிறார்களோ அங்கு வாக்களிக்க அனுமதி வழங்க வேண்டும் என கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி கேப்டன் அஸ்வின் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் விறுவிறு 100 நிறைவடைகிறது. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.